ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் நான் குயின்ஸ்லாண்ட் போகும்போது என்னென்ன நடந்துச்சு அதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல்ல நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு காரை புக் பண்ணி அந்த காரில் ஃபஸ்ட்டு ஜன்னல் சீட் பண்ணிக்கலான்னு தான் போனேன். கடைசியில் என்ன நடுவில் தள்ளி விட்டாங்க. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் போவோன்ட்டு ஒரு சாங் ஒன்று போட்டு அப்படியே போயிட்டு குயின்ஸ்லாண்ட் முன்னாடி போய் சம்முன்னு நின்றுட்டோம். குயின்ஸ்லாண்ட் வந்தாச்சு, இப்போ உள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃப்ரீ ஃபால் டவர். இதுல ஏறி நான் வீடியோ பிடிச்சே ஆகுதுன்ட்டு போன்ல கையில எடுத்துட்டு வந்துட்டு சும்மா ஐட்ல போச்சு. எல்லாம் ஒரே கத்து, ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா இது நான் செகண்ட் டைம் போறதுனால. ஆனா இதுக்கே நாங்க கால் ஹவர் லைன் நின்னோங்க. ஆனா இதுக்கு தான் 20 மினிட்ஸ்க்கு மேலே லைன் நின்னோம். ஆனா கொஞ்சம் ஜாலியா தான் இருந்துச்சு இந்த ரைடும். ஏன்னா இந்த ரைடு லாஸ்ட்ல என் மூஞ்சில ஒரு பல்லி எடுத்துட்டு போயிடுச்சு. நீங்களே பாருங்க. அதோ அந்த பள்ளி தான் புடிச்சு போலீஸ்ல விடுங்க. மூஞ்சி ஃபுல்லா ஸ்ப்ரே படிச்சு அப்புறம் ஒரு குல்ஃபி மறுபடியும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போயிட்டு கிட்டார் மேல உட்காந்துனா இந்த கிட்டார் மேல உட்காந்து நான் ஒன்றும் தெரியல. ஃபைனலா நயகரா ஃபால்ஸ்ல ஒரு வெளியே போட்டு அப்படியே அந்த தண்ணி தந்து போயிட்டு அப்படியே அங்கேயே படுத்துட்டேன். கிட்டத்தட்ட தண்ணியிலேயே ஒரு 1.5 hour கிட்ட நல்லா ஊறி கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்க வெளியவே வந்தோம். ஆனா இந்த ஃபால்ஸ்க்காகவே தாராளமா 1000 rupees கூட கொடுக்கலாம். ஏன்னா தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. சரின்ட்டு அந்த தண்ணியில நல்லா ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருந்தோமா. இந்த குட்டி பாப்பா கூட தண்ணி மேல நல்லா சர்க்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அதையும் வீடியோ எடுத்துட்டு மிரர் ஹவுஸ் போனோம். மிரர் ஹவுஸ்ல எல்லாம் சிக்ஸாக்கா இருந்துச்சு. முன்னாடி போன மேடம் தான் வெளியே கண்டுபிடிச்சாங்க. நாங்கெல்லாம் கண்ணு தெரியாதவங்க மாதிரி அவங்க முன்னாடியே போயிட்டோம். கடைசியில இது 2 செகண்ட்ல முடிச்சிருச்சு இந்த மிரர் ஹவுஸ். இந்த ரைடு பேர் எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா இந்த ரைடு இதோ பக்கத்துல உட்காந்துருக்காங்களே மேடம், இந்த மேடம்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால இதுலயும் சொயின்னு சும்மா சுத்திட்டே தான் இருந்தாங்க, தவிர வேற எதுவுமே இல்லை. அடுத்ததான் இந்த ரைடு சொல்லவே தேவையில்ல. எம்ஜிஆர் பாட்டு ஒன்று போட்டு சும்மா மேலையங்கிலுமா போயிட்டு இருந்துச்சு. அதனால ரைடு பிடிச்சிருந்தது. லாஸ்டா நைட்டு இந்த ஆக்டோபஸ் ரைடு டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, போயே ஆகணும்ட்டு இந்த லாஸ்ட் ரைடு மட்டும் போனோம். ஆனா இந்த லாஸ்ட் ரைடு செம்ம ஸ்பீடா போச்சு. முடி வெட்டின ஏன் முடியே அந்த அளவுக்கு பறந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த குயின்ஸ்லாண்ட்லேயே நல்லா ரிஸ்கான ஒரு ரைட்னா அது ரோலர் கோஸ்டர் மட்டும்தான். அந்த ரோலர் கோஸ்டரை நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். ஆனால் அந்த ரோலர் கோஸ்டர் மட்டும் என்னால் வீடியோ பிடிக்க முடியலை. இருந்தாலும் வேறு யாரோ வீடியோ பிடிச்சிருந்தாங்க, அவங்க கிட்டேருந்து நான் சுட்டுட்டேன். அதுதான் இந்த ரோலர் கோஸ்டர். எப்பா செம்ம ஸ்பீடாக போச்சு. சும்மா சல்லுன்னு டர்னிங் ஆச்சு. ஸோ எனக்கு இந்த ரைடு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் அடுத்த வாட்டி குயின்ஸ்லாண்ட் போனீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம்.